கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாட இருக்கிறபடியினாலே உலகத்திலே உலக ரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே ஒரு பாடலை பாடி சிறிய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. 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 மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமான வந்த அவர், நமக்குள் இயேசு அவர், இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, இதன் வாயின் வார்த்தைகளும் நம் இருதயத்தில் பிரீதியாக இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு எதற்காக பிறந்தார் என்று நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த வேளையிலே அவர் பிறந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்கவும், சமாதானத்தை கொடுக்கவும், உலகத்தின் இரட்சகராக அவர் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சொல்ல போனால் அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர். உலக ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், தன் சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், பல நாள் வியாதியாய் இருந்த ஒரு ஸ்திரீயானவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அவள் சுகமானாள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவர் செய்கிற ஊழியத்திலேயும் வல்லமை இருக்கிறது. பிசாசுகளை துரத்துகிறார், குருடனை பார்வையடைய செய்கிறார், காது கேட்காதவர்களை செவிகளை திறக்க வைக்கிறார். இப்படியாக பல ஊழியர்களிலே தன்னை வல்லமையாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறவராய் காணப்பட்டார். எனவே அவருடைய வல்லமை உலகத்துக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கும்போது அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் பார்க்கும்போது அநேக பிதாக்களை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய பிதா, நீதிமான். அது மட்டுமல்ல, அவர் உத்தமனாக காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நித்திய பிதாவை இந்த உலகத்தில் நாம் அவருடைய பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் சமாதான பிரபு. உலகத்தில் பார்க்கும்போது சமாதானத்தை கொண்டு வருகிறவர் அவர்தான். அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சமாதானக்காரனர் நீங்கத்தானே, சர்வ வல்லவரும் நீங்கத்தானே என்று நாம் பாடல் கூட பாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை, உலகத்தின் சமாதானத்தை கொண்டு வருகிறவர் அவர்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தான் அங்கு மரியாளும் யோசேப்பும் தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் எத்தனை பேருக்கு இம்மானுவேலாக இருக்கிறார், உள்ளத்தில் இருக்கிறார் என்று நினைத்து நாம் அவருடைய பண்டிகையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் பார்க்கும்போது
எத்தனையோ ஜனங்கள், ஏழ்மையான ஜனங்கள் உண்டு. எத்தனையோ சத்தியத்தை அறியாத ஜனங்கள் உண்டு. அவர்கள் மத்தியில் இயேசுவின் பிறப்பையும் அவருடைய வார்த்தைகளும் நாம் பகிர்ந்து கொள்ளும் போது கடவுள் உண்மையாகவே நம்மை ஆராதிக்கிற தேவனாக வைத்திருக்கிறார். இந்த அருமையான மாலை வேளையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நோக்கத்தை நாம் அறிந்து மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நாம் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவோமானால் கர்த்தர் உண்மையாகவே நம்மை நித்திய காலமாக நம்மை வைத்து அவருடைய சமூகத்தில் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். God bless you.